சட்டவிரோதமாக 250 கிலோகிராம் வெண்சந்தனம் வைத்திருந்த 5 பலாங்குடையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைத்த தகவல் ஒன்றுக்கமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது வெலிகேபொல பகுதியில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இவர்கள் நீண்ட காலமாக அனுமதியின்றி வெண்சந்தன விற்பனையில் ஈடுபட்டிருந்தமை தெரியவந்துள்ளது. கொழும்பின் சில பிரதேசங்களில் இன்றிரவு 8 மணி முதல் நாளை காலை 8 மணி வரையான 12 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. ஜார்ஜ் ஆர் டி சில்வா மாவத்தை மகா வித்யாலய மாவத்தை சந்தியிலிருந்து சர் ராமநாதன் மாவத்தை சந்தி வரையான பகுதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சகல குறுக்கு வீதிகள், சிறில் பி சில்வா மாவத்தை சந்தியிலிருந்து ஜார்ஜ் ஆர் டி சில்வா மாவத்தை சந்தி வரையான மற்றும் அதனுடன் தொடர்புடைய சகல குறுக்கு வீதிகள் ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான பாஸ் நடைமுறையினால் அவர்களுக்கு ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்படுமாயின் அது தொடர்பில் எந்த ஒருவருக்கும் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்ய முடியும் என கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான நேற்றைய விவாதத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் சொல்லுகிறது சமாதானம் வந்துவிட்டது என்று. ஆனால் இந்த பாஸ் முறை என்பது இட்ட வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாஸ் முறையிலே ஒரு வருடத்துக்கு ஒருக்காக இந்த பாஸ் முறை புதுப்பிக்க வேண்டும். இந்த பாஸினால் அந்த இடத்திலிருந்து அவர் தொழிலுக்கு கடலுக்கு செல்லுகிறாரோ அந்த இடத்திற்கு திரும்பி வர வேண்டும். வேறு இடத்திலே அவர் சென்று அந்த கரை ஒதுங்குகின்ற போது அந்த கடற்படையினர் அவர்களை துன்புறுத்துகிறார்கள். அடுத்த முறை பாஸ் தரமாட்டேன் என்று சொல்லுகின்ற மிரட்டல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். No, actually there is no rule in this country. பாஸ் நடைமுறை தொடர்பில் இந்த நாட்டில் விதிமுறை ஒன்று இல்லை. இந்த விடயம் தொடர்பில் எந்த ஒருவரும் சம்பந்தப்பட்ட நபர் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதே சிறந்தது. மீனவர் ஒருவருடன் நீதிமன்றத்துக்கு சென்று அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்யுங்கள். எந்த ஒரு விதிமுறையும் இல்லை. தற்போது அவசர கால சட்டமும் அமலில் இல்லை அல்லவா? அவர்களுக்கு இவ்வாறான விடயங்களை செய்வதற்கான எவ்வித அதிகாரமும் இல்லை. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கான ஒதுக்கீட்டு பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க குழுநிலை விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றினார். லம்போகினி போன்ற ரேசிங் கார்களுக்கான சந்தர்ப்பம் இந்த வரவு செலவு திட்டம் மூலம் வழங்கப்பட்ட ஒரே ஒரு வரப்பிரசாதமாகும். உயர்தர முதலீட்டாளர்களின் முதலீடுகள் மாத்திரமா இந்த நாட்டிற்கு தேவைப்படுகிறது? யுத்தத்தை நிறைவு செய்ய வேண்டும் என கூறியவர்கள் இன்று அதற்கு மேலாக பாதுகாப்பு செலவுகளை மேற்கொண்டு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியாது என்கின்றனர். ஒரு சிறந்த நாட்டை உருவாக்குவதும் மக்களை பாதுகாப்பதும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொறுப்பாகும். இதனை தவிர பொய்யுடன் ஊழல்களில் ஈடுபடும் ஒரு பிரிவினருக்கான பொருளாதாரத்தை உருவாக்க எண்ணும் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கல்ல. முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் 90% முதலீட்டாளர்கள் தனியார் துறையிலேயே உள்ளனர். வேலை செய்யும் தொழிலாளர்களுக்காக இதில் 1% மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. நாட்டில் உள்ள 50 லட்சம் குடும்பங்களில் 18 லட்சம் குடும்பங்களை மேம்படுத்துவதற்கான முழு திட்டமே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சமுர்தியினால் 60 மில்லியன் ரூபாய் சிறு கடன்களாக வழங்கப்பட்டுள்ளது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாடு முழுவதும் கடந்த 3-4 வருடங்களில் அபிவிருத்தி ஒன்று ஏற்பட்டுள்ளது என்பதனை காண முடிகிறது. ஆனால் அந்த அபிவிருத்தியின் பிரதிபலன் இன்னும் இந்த நாட்டின் சாதாரண மக்களை சென்றடையவில்லை என்பதே எனது கருத்தாகும். வடக்கு கிழக்கில் உள்ள ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமது உயிர் பாதுகாப்பை புறந்தள்ளிவிட்டு படகுகளில் ஏறி நாட்டை விட்டு ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சட்டவிரோதமாக நுழைய முற்படுகின்றனர். அதனை எவராலும் மறுக்க முடியாது. இவ்வாறு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதன் மூலம் நாட்டில் பாரியதொரு பிரச்சனை உள்ளதாகவே நாம் காண்கின்றோம். 30 வருடங்களாக காணப்பட்ட யுத்தத்தை நிறைவு செய்தோம். ஏழை மக்களின் வாழ்க்கை முறைமையினை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அதனால் அவர் யுத்தத்தை நிறைவு செய்த தலைவர் ஆவார். ஏழை மக்களுடன் நாம் இத்தனை வருடமும் முன்னெடுத்த திட்டங்களை அடுத்த 3-4 வருடங்களுக்கு முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். இந்த நகரை மாத்திரம் உள்ளடக்கி அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் மேலும் பல வருடங்கள் எதிர்கட்சியிலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனாலேயே திவினகும திணைக்களத்தினால் எதிர்கட்சி அனாதரவாகும் என அமைச்சர் பத்திரிகைக்கு தெரிவித்தார்.
நாட்டில் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் 2011ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள். 50,000க்கு மேற்பட்ட பட்டதாரிகளை அரசாங்கம் உள்வாங்குவதற்கான நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு முதற்கட்டமாக ஒவ்வொரு வேகன்சிஸ் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் பயிற்சியாளர்களாக போட்டு பயிற்சியாளர்களாக நியமித்து அவர்களை 2013ஆம் ஆண்டு ஜனவரியில் அவர்களுக்கு நிரந்தர நியமனம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கின்றது.